எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் என்ன அந்த விஷயத்துல யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. என்னை ஏமாத்திட்டாங்க. அதனால இதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்த பத்தி யோசிக்கவே போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்களாம் ஓவியா. பாவங்க ஓவியாவுக்கு என்னதான் பிரச்சனைனே தெரியல. ஏன்னா பிக் பாஸ்ல இவங்களுக்கு கிடைச்ச புகழ் இப்ப வரைக்கும் 7 சீசன் முடிஞ்சிருச்சு. யாருக்குமே கிடைச்சதே கிடையாது. எல்லாருமே ஓவியா மாரி ஆகறதுக்கு ட்ரை பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஓவியாவுக்கு பர்சனல் லைஃப்ல பாருங்களேன், இவங்களுக்கு 2 லவ் ஃபெயிலியர் ஆகியிருக்குங்க. முன்னாடி இருந்தவங்க வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணியிருக்காங்க. அவரு விட்டு போனதுக்கு அப்புறமா ரொம்ப ஃபீல் பண்ணதுனால கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய ஃப்ரெண்ட வந்துட்டு மறுபடியும் ப்ரொபோஸ் பண்ணா, அவர் அக்செப்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவரும் வந்துட்டு விட்டு போயிருக்காரு. இப்ப வரைக்கும் எதுக்காக ஓவியாவை எல்லாருமே விட்டு போறாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியல. ஏன் அவங்களும் அதே இன்டர்வியூல இதான் சொல்லியிருக்காங்க. என்ன ஏன் வந்துட்டு எல்லாருமே அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க? இப்படி ஏமாத்துறாங்கன்றது எனக்கே தெரிய மாட்டுது. அந்த விஷயத்துல என்ன நெறைய பேர் யூஸ் பண்ணிட்டாங்க. என்ன வந்துட்டு பாசமா பாத்துக்கிற மாரி பண்ணுவாங்க. என்ன வந்துட்டு அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்க மாரி பண்ணுவாங்க. திடீர்னு என்ன விட்டு போயிடுவாங்க. சோ இதனால தான் வந்துட்டு இப்ப நான் யாரையுமே லவ் பண்றதே கிடையாது அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்க ஓவியா, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா வந்துட்டு இவங்களுக்கு எப்ப கல்யாணம், எப்ப கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவுல ஒரு 32, 33 வயசு ஆயிட்டாலே, அவங்களுக்கு எப்பப்பா கல்யாணம்? இன்னும் ஆகாம இருக்கே அப்படின்ற மாரி போயிட்டு இருக்குல்ல. அந்த மாரி தான் ஓவியாவுக்கும் போயிட்டு இருக்குல்ல. சோ ஓவியா என்ன சொல்றான், இல்ல எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே கிடையாது. ஏன் ஒரு பொண்ணு தனியா இருக்க முடியாதா? அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டு நம்ம பசங்க ஒருவேள ஓவியான்னு வந்துட்டு ரெயின்போ அப்படி இப்படின்லாம் வந்துட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. பட் இருந்தாலும் ஓவியாவுக்கு வந்துட்டு இந்த மாரி லவ் ஃபெயிலியர் அதிகமா ஆன காரணத்தினால, அவங்களுக்கு வந்து திருமணத்து மேல இருந்த இன்ட்ரெஸ்ட்டே இப்ப சுத்தமா கிடையாதாம். சோ இதனால தான் வந்துட்டு கல்யாணத்த பத்தி கேட்டாலே, "ஏன் எப்ப பார்த்தாலும் அத பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பல இன்டர்வியூல கேட்டிருக்காங்க. "எனக்கு கல்யாணத்த பத்தி ஐடியாவே கிடையாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. "ஏன் ஒரு பொண்ணு தனியா வாழ முடியாதா? நான் தனியா வந்து காட்டுறேனே." அப்படின்ற மாரி பல இன்டர்வியூல பேசியிருக்காங்க. சோ லவ்வ பத்தி பேசினாலே ஓவியா இப்படிதான் செம்மையா கடுப்பாயிட்டு இருக்காங்களாம். ஓப்பனா இந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. என்ன நெறைய பேர் அந்த மாரி விஷயத்த யூஸ் பண்ணி என்ன தூக்கி எறிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப இது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குங்க. ஸோ மேலும் இது போன்ற அவங்களுக்கு பிடிச்ச நடிகர், நடிகைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பேசிட்டு இருக்காங்க? அவங்களுடைய லைஃப்ல இப்ப என்ன வந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சென்னை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து அவங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.